வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது பாகவத புராண கதைகளில் இரண்டாவது கதை. பீஷ்மர் மோட்சமடைந்த பிறகு கிருஷ்ணர் எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு துவாரகைக்கு கிளம்பினார். பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் ராஜ்ய பரிபாலனம் செய்யலானார். எதையுமே தனதென கருதாமல், தனக்கு வேண்டுமென்று இச்சைப்படாமல் நாட்டை ஆண்டு வந்தார். தாயாதிகளை, உறவினர்களை கொன்ற பாவம் தொலைய மக்களிடம் வரி வசூலித்தல், சிற்றரசர்களிடம் கப்பம் பெறுதல் ஆகியவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டார். முன்னோர்களான அநேக மன்னர்கள் பல யாகங்களை செய்த அவர்கள் ஏராளமான பொன்னை வடதிசையில் புதைத்து வைத்திருந்தனர். இதை அறிந்த தர்மர் கிருஷ்ணரின் கிருபையினால் அதை எடுத்து வந்து அந்த பொன்னை கொண்டு ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார். கண்ணனின் கருணையினால் கருவிலேயே கடவுளை கண்ட குழந்தை உத்தரையின் உதிரத்தில் 10 மாதம் வளர்ந்தது. பிறகு பிறந்தது. கருத்த தேகமும் சிவந்த கண்களும் சௌந்தரியமாகவும் இருந்தது அந்த குழந்தை. குளம் விளங்க உதித்த குழந்தையை கண்டு பரவசப்பட்டு போனார்கள் பாண்டவர்கள். தர்மராஜர் பொன்னும் மணியும் நவரத்தினங்களும் பட்டாடைகளும் பசுக்களும் தானியமுமாக யார் எதை கேட்டாலும் தானமாக அளித்து வம்சம் விளங்க குழந்தை பிறந்துள்ளதை கோலாகலமாக கொண்டாடினார். பிறகு தௌமியர், கிருபர் முதலிய மகான்களை கொண்டு குழந்தையின் ஜாதகத்தை கணித்து பலன் கூறும்படி கேட்டுக்கொண்டார். விஷ்ணுவினால் காப்பாற்றப்பட்டதினால் குழந்தைக்கு விஷ்ணுராதன் என்று பெயரிட்டார்கள். கருப்பையில் கண்ணன் கண்ட குழந்தை இவன்தானா என்று எல்லோரும் பரீட்சித்து பார்த்ததினால் குழந்தைக்கு பரீட்சித்து என்ற பெயரே நிலைத்து விட்டது. குழந்தையின் ஜாதகம் கணித்து பலன் கூறினார்கள். ராமனைப் போல் ராஜ்யமாண்டு, சிபியைப் போல் கொடையாளியாக, பரதனைப் போல் கீர்த்தியும், பார்த்தனைப் போல் வில்லாளியாகவும், பூமியைப் போல் பொறுமை உள்ளவனாகவும் புகழோடு விளங்குவான் என்றார்கள். முனிக்குமாரனின் சாபத்தினால் பாம்பினால் கடிக்கப்பட்டு மரணம் சம்பவிக்கும் என்பதையும் கூறினார்கள். தர்மத்தை காக்க கலிபுருஷனை அழிப்பான் என்பதையும் அறிந்து யுதிஷ்டிரர் மிக்க மகிழ்ச்சியடைந்தார். உத்தரையின் புத்திரனான பரீட்சித்து சீரும் சிறப்புமாக வளர்ந்து வரலானான். இதனிடையே பாரத போரில் பங்கு பெற மாட்டேன் என்று சபதமிட்டு தீர்த்த யாத்திரை போயிருந்த தர்மரின் சிறிய தகப்பனாரான விதுரர் அஸ்தினாபுரம் திரும்பினார். பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களையும் மகான்களையும் தரிசனம் செய்து வந்துள்ள விதுரரை எதிர்கொள்வதற்காக தம் தம்பிமாருடன் கிளம்பினார் தர்மர். திருதராஷ்டிரன் காந்தாரியுடனும் தாயான குந்தி தேவியுடனும் பாண்டவர்கள் வாத்திய கோஷமும் வேத பாராயணமும் முழங்க விதுரரை எதிர்கொண்டு அழைத்து வந்தனர். உபசரிப்பை பெற்று ஓய்வு கொண்டார் விதுரர். பிறகு தர்மர் அவருடைய யாத்திரை பற்றிய விவரங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டார். விதுரர் ஒரு விஷயத்தை தவிர மற்றதையெல்லாம் விவரமாக விஸ்தாரமாக கூறி வந்தார். அவர் கூறாத விஷயம் யாதவ குலமும் துவாரகை அழிந்ததைத்தான் சொல்லவில்லை. ஏற்கனவே மனம் நொந்து போயிருக்கும் தர்மருக்கு இந்த செய்தியை கூறி மேலும் புண்படுத்த விரும்பவில்லை விதுரர். பாண்டவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார்கள். கிருஷ்ணர் இல்லாத வாழ்க்கை என்னவோ போலிருக்கிறது. நான் துவாரகை போய் கண்ணனோடு சில நாள் இருந்துவிட்டு வருகின்றேன் என்று கூறி அர்ஜுனன் துவாரகை கிளம்பி போனான். கலியுகம் ஆரம்பமாகிவிட்டதையும் பாண்டவர்களுக்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டதையும் உணர்ந்து கொண்டார் மகா ஞானியான விதுரர். அதற்கு முன்பாக திருதராஷ்டிரனரை புண்ணிய லோகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டுமென்ற முடிவோடு ஒரு நாள் அவரிடம் சென்றார். அவருக்கு வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட இவ்வாறு கூறினார். அண்ணா, உங்களுக்கு இவ்வுலக ஆசை இன்னுமா போகவில்லை? 100 பிள்ளைகளையும் பந்து மித்திரர்களையும் யுத்தத்தில் பறிகொடுத்தும் வாழ்க்கையில் பற்றுதல் போகவில்லையே. முதுமை உமது உடலை தின்றுவிட்டது.
உமது பிள்ளைகளை கொன்ற பீமனிடம் பிச்சை பெறுவது போன்ற உணவை உண்டு இன்னுமா உயிர் வாழ வேண்டும்? பாண்டவர்களை அண்டி பிழைப்பது மானம் கட்ட செயலல்லவா? உடனே என்னுடன் கிளம்புங்கள். வடதிசையில் சென்று புனிதமான இமயமலை அடியாரத்தில் எஞ்சிய நாட்களை கழிக்கலாம் என்று அன்போடு கூறினார். கண் இல்லாது வயதான அந்த திருதராஷ்டிரன் விதுரரின் வார்த்தையினால் அஞ்ஞானம் நீங்கியவராக தன் மனைவி காந்தாரியுடன் அரண்மனையிலிருந்து யாரிடமும் சொல்லாமல் விதுரருடன் வெளியேறி போனார். மறுநாள் காலை தாய் தந்தையருக்கு ஒப்பான திருதராஷ்டிரன் காந்தாரி இருவரையும் தரிசிக்கச் சென்ற தர்மர் அவர்களை காணாது திடுக்கிட்டார். அங்கே விதுரரையும் காணவில்லை. எப்போதும் திருதராஷ்டிரரின் அருகிலேயே இருக்கும் சஞ்சயனுக்கும் அவர்கள் மறைந்த மர்மம் தெரியவில்லை. காவலர்களை கொண்டு நகர் முழுவதும் தேடியும் பலனில்லை. எங்கு போய் எப்படி பரிதவிக்கின்றார்களோ என்று வேதனைப்பட்டார் தருமர். அப்போது நாரதரும் தும்புருவும் அங்கே வந்தார்கள். யுதிஷ்டிரர் அவர்களிடம் காணாமல் போன தன் பெரிய தந்தையை பற்றி விவரித்து கேட்டார். நாரதர் தர்மருக்கு ஆறுதல் அளித்து, எதை குறித்தும் வருந்த வேண்டாம் தர்மா, எல்லாம் ஈசன் செயல். கூட்டி வைப்பவன் இறைவன், பிரித்து வைப்பவனும் அவனே. ஆசையும் அன்புமே அனைத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம். திருதராஷ்டிரர் விதுரருடன் அவர் மனைவி காந்தாரியுடனும் இமயத்தின் தென்பாகத்தை அடைந்திருக்கின்றார். கங்கையில் நீராடி அந்த நீரையே அருந்தி ரிஷிகளை சந்தித்து அவர்களுடைய போதனைகளை கேட்டபடி நாட்களை கழித்து வருகின்றார். இன்றைக்கு 5வது நாள். அவருடைய பர்ணசாலை தீப்பற்றி எரியப் போகின்றது. அதில் அவரும் காந்தாரியும் பஸ்பமாக போகிறார்கள். விதுரர் அங்கிருந்து மீண்டும் யாத்திரைக்கு கிளம்பி சென்று விடுவார். இனி அவர்களை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். காலத்தை கோலமாக உடைய கண்ணனும் துஷ்டர்களை அழிக்கவே இந்த உலகில் பிறந்தார். அவர் வந்த காரியமும் முடிந்துவிட்டது. அவர் இந்த புவியில் வாழும் வரைதான் நீங்களும் உயிருடன் இருப்பீர்கள் என்று இப்படி நடக்கப் போவதை அவர்களுக்கு தெரிவித்துவிட்டு நாரதர் மறைந்து விட்டார். கண்ணனை காணச் சென்ற அர்ஜுனன் துவாரகையிலிருந்து 7 மாதமாகியும் திரும்பவில்லை. இதனால் யுதிஷ்டிரர் கவலை கொண்டார். நாட்டில் பல கெட்ட சகுனங்கள் தோன்றின. பயங்கரமாக இடியோசை கேட்டது. சூறாவளி காற்று நாடு நகரங்களையும் விளை நிலங்களையெல்லாம் பாழாக்கியது. சூரியன் ஒளிக்குன்றி உதித்தான். நரிகள் சூரியனை பார்த்து ஊளையிட்டன. பெற்றோர்களுக்கு மரியாதை தராத பிள்ளைகளும் கணவனை மதிக்காது விரோதம் கொள்ளும் மனைவிகளும் நாட்டில் பெருகினர். அகால மழை பெய்தது. இப்படிப்பட்ட துர்சகுனங்கள் தர்மரின் உள்ளத்தை வேதனையில் ஆழ்த்தியது. இதை பற்றி தன் தம்பி பீமனிடம் கூறி கலக்கமுற்றார் தர்மர். அந்த வேளையில் அர்ஜுனன் துவாரகையிலிருந்து திரும்பினான். அவனது களையிழந்த முகமும் துவண்ட நிலையும் எல்லோரையும் கவலைக்குள்ளாக்கியது. அர்ஜுனா, துவாரகையில் அனைவரும் சௌக்கியமாயிருக்கின்றார்களா? நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று கேட்டார் தர்மர். பார்த்தனின் கண்களிலிருந்து அருவியாக தண்ணீர் வழிந்தோடியது. வெகு நேரம் துக்கத்தினால் அவனால் பேச முடியவில்லை. பிறகு, அண்ணா, யாருடைய அருளினால் நான் வெல்ல முடியாத வீரனாக விளங்கினேனோ, இந்திரனையும் வெற்றி கொண்டேனோ, ஜராசந்தனை கொல்ல பீமனுக்கு யார் உதவியாக இருந்தாரோ, திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்த துச்சாதனன் முதலியோரின் மனைவிமார்களின் கூந்தல் முடிக்கப்படாமல் களைந்து கிடக்க யார் உதவினாரோ, ஒரு பருக்கையை உண்டு துர்வாசரும் அவருடைய 10,000 சீடர்களும் பசித்தீரும்படியான அற்புதங்கள் யார் புரிந்தாரோ, சிவன் எனக்கு பாசுபதம் அளிக்க யார் காரணமாக இருந்தாரோ, கௌரவர்களையெல்லாம் வெற்றி கொள்ள நமக்கு உற்ற துணையாக இருந்த அந்த கிருஷ்ணன் நாம் பரிதவிக்க வைகுந்தம் சென்று விட்டார் என்று சொல்லிவிட்டு ஓவென்று அழுதான். ஓகே மக்களே, பாகவத புராண கதைகளின் 2ஆம் பாகத்தை பார்த்தோம் அல்லவா?
மீண்டும் அடுத்த பகுதியை இன்னொரு காணொளியில் காணலாம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.